அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குறிப்பிட்ட நபரை ஈர்ப்பதில் ஏற்படும் பிரச்சனை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்குள்ள முழு கான்ஃபிடென்ட் வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நபரை ஈர்ப்பது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த ஒரு சந்தேகம் அவங்களுடைய மனதில் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நபரை நம்மளால் ஈர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் இருக்குது. நிச்சயமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பயன்படுத்தி உங்களால் குறிப்பிட்ட நபரை ஈர்க்க முடியும் அப்படின்றது தான் இதற்கான பதில். நீங்கள் உண்மையிலேயே ஒரு பொருளையோ இல்லை நபரையோ விரும்புகிறீங்க. மனப்பூர்வமாக அந்த நபரை நீங்கள் விரும்பி அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு கட்டாயமாக வேணும், அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க மெத்தட்ஸை நீங்கள் எந்த மெத்தட் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களால் அந்த குறிப்பிட்ட நபரை அடைய முடியும். நீங்கள் பைபிளில் இருக்க கோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை வேதங்களை எடுத்தாலும் சரி, எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா உண்மையான நம்பிக்கையும் உண்மையான அன்பும் உங்ககிட்ட இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையும் உங்களால் ஈர்க்க முடியும்னு சொல்லுது. பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு மேன் ஹூ பிலீவ்ஸ். யாருக்கு உண்மையான நம்பிக்கை இருக்கிறதோ அவங்களால எல்லா பொருளையும் அடைய முடியும்னு பைபிள் சொல்லுது. இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா கூட 3 விதமான சக்திகள் இருக்குது. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இந்த இச்சா சக்தின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இச்சைனா விருப்பம்னு அர்த்தம். உங்களுடைய மனதிலிருந்து எழும் அந்த விருப்பத்தை அடைவதற்கு மனதிலேயே ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி உண்டாகும். அதுக்கு பேர் தான் இச்சா சக்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட அப்போ வாழ்ந்த நிறைய இளவரசிகள், மேலும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய ஆண்கள் பெண்கள் தனக்கு வரப்போகிற கணவன் அப்படி இல்லைன்னா மனைவி எப்படி இருக்கணும்னு தெளிவாக ஒரு ஓவியமாக வரைவாங்க. அந்த ஓவியம் அந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்கும். கண்கள்லேருந்து அந்த நெற்றி, மூக்கு எல்லாமே எப்படி இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக வரைவாங்க. கொஞ்ச காலகட்டத்திலேயே அவங்க வரைஞ்ச அந்த ஓவியத்தில் இருக்க நபரை எக்ஸாக்டாக நேரில் சந்திப்பாங்க, அவங்க திருமணமும் செஞ்சுப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையோ இல்லை நபரையோ நீங்கள் மகிழ்ச்சியான உணர்வு நிலையில், சந்தோஷமான உணர்வு நிலையில் நீங்கள் அணுகும் பொழுது அந்த பொருள் அப்படி இல்லைன்னா அந்த நபர் உங்களை தேடி வருவார். இதுதான் பிரபஞ்ச விதி. நான் இன்னொரு சின்ன உதாரணம் கூட உங்களுக்கு சொல்கிறேங்க. பிசிராந்தையார்னு சொல்லிட்டு ஒரு புலவர் பாண்டிய நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தார். அதே நேரத்தில் சோழ மண்டலத்தை கோப்பெரும் சோழன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டுட்டு இருந்தார். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நட்பு மலர்ந்தது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்தது கிடையாது. அதாவது பிசிராந்தையார் சோழ மன்னனை பார்த்தது கிடையாது, அதே மாதிரி இந்த கோப்பெரும் சோழனும் பிசிராந்தையாரை பார்த்தது கிடையாது. ஆனால் இவருடைய புலமையை அவர் கேள்விப்பட்டு அவர் மேலே மனது ரீதியாக நட்பு கொண்டார். அதே மாதிரி பிசிராந்தையாரும் பார்த்திங்கன்னா சோழ மன்னனை பார்க்கலைனாலும் இவருடைய சிறப்பான ஆட்சியை கண்டு சோழ மன்னன் மீது இவருக்கு ரொம்பவும் நட்பு மலர்ந்தது. இது எல்லாமே மனதால் ஏற்பட்ட உணர்வு நிலை. கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு கோப்பெருஞ்சோழனுக்கு நிறைய அரசியல் நெருக்கடிகள் ஏற்படவே அவர் தன்னுடைய உயிரை துறக்கிறதுக்காக காட்டுக்கு போகிறாரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டு தவம் இருந்து சில ராஜாக்கள் தன்னுடைய உயிரை துறப்பாங்க. இது ஒரு மரபு. தன்னுடைய நெருங்கிய காவலர்களோட இந்த சோழ மன்னன் காட்டுக்கு போகிறாரு. அவங்க கிட்ட சொல்கிறாரு, என்னை பார்க்கறதுக்கு ஒரு புலவர் வருவார், அவரை மட்டுமே நீங்கள் அனுமதிக்கணும், மற்ற யாரையுமே என்னை பார்க்கறதுக்கு அனுமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தவக்கோலத்தில் உட்காந்துட்டுறாரு. இந்த கோப்பெருஞ்சோழன் மன்னன் தன்னுடைய உயிரை துறக்க போகிறத பிசிராந்தையார் தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு ஆழமான நட்பு இருக்குது. உணர்வு ரீதியாக இவங்க கனெக்டடாக இருக்காங்க. அதனால் அவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சோழ நாட்டுக்கு வராரு. கரெக்டாக மன்னர் இருக்கும் அந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்த உடனே காவலர்கள் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க, மன்னர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே நேரத்தில் உயிரை துறக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த சங்ககால கதைகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை நம்மால் ஈர்க்க முடியும். குறிப்பிட்ட நபருடைய மனதில் நம்முடைய கருத்துக்களை பதிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வு நிலை ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஹை வைப்ரேஷன்ஸாக இருக்கும்பொழுது இது எல்லாமே சாத்தியம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி குறிப்பிட்ட நபரை ஈர்க்க முடியுமா, இது நடக்குமா, இது பாசிபிளான்னு எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் பார்த்திங்கன்னா, எல்லா காலத்திலையும் நம்ம குறிப்பிட்ட நபரை ஈர்க்க முடியும். இப்போது உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்யும் சக ஊழியர்கள், அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை பர்சன்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்ந்து எடுத்த நபர்கள் தான். அதே மாதிரி ஒரு நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாருன்னா, உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போகிறாருனாலும் அதற்கு காரணமும் நீங்கள் மட்டும்தான், அந்த நபர் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது உங்களுடைய கோபமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பயம் இருக்கலாம், உங்களுடைய சந்தேகம், இன்செக்யூரிட்டி, உங்களுக்குள்ளே இருக்கிற பொசசிவ்னஸ், இந்த மாதிரியான கேரக்டர் தான் உங்கள் கூட இருக்கிற நபர்களை உங்கள் கிட்டேருந்து பிரிக்குது. இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு காதல் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வெறும் அன்பு, பாசம், காதல்னு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அந்த காதல் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகி வளரும் பொழுது தான் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கு காரணம், அந்த காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். நம்ம காதல் எங்கே சேருமோ இல்லை பிரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். மூன்றாவது நபருடைய குறுக்கீடு வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். பொசசிவ்னஸ் ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். இந்த மாதிரியான உணர்வு நிலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வலிமையானதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பயங்கரமாக உங்களுடைய பயத்தையோ உங்களுடைய பொசசிவ்னஸையோ இல்லை உங்களுடைய சந்தேகத்தையோ நீங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்துவீங்க. இந்த உணர்வு நிலையை உறுதிப்படுத்துகிற மாதிரியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் காதலர்களுக்குள்ளே ஏற்படும் மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிவிட்டு எப்படி குறிப்பிட்ட நபரை ஈர்ப்பதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் என்னுடைய நிறைய வீடியோஸில் இதை சொல்லியிருப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலுமே அது நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு உடனடியாக தவறான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க, அந்த நபர் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தலாம். அவங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது அதை கலைச்சிட்டு அவங்க உங்கள் கூட வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகவும் தவறான விஷயம். அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி திருமணமான ஆண்கள், பெண்கள், இவங்களை ஈர்க்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அது மிகப்பெரிய பாவத்துக்குரிய செயல். இதற்கான தண்டனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, தாந்திரிக முறைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தவறான விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வேறு விதத்தில் அதற்கான தண்டனை நிச்சயமாக வந்து சேரும். அதனால் ரொம்ப நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நல்ல விஷயத்துக்காக மட்டுமே நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ப்ளஸ் தாந்திரிக முறைகளை பயன்படுத்தணும். சரிங்க, இப்போ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் அடையணும்னு நினைக்கும் பொழுது எந்த மெத்தட் முதல்ல உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றத நல்லா தேர்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நாளைக்கு நான் வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு மெத்தடையாக மாற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆகும். ஒரு அலைன்மெண்ட்டுக்கு அது வராது. அதனால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது. உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு பேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னு நீங்களே தேர்வு பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. அது உங்கள் டைமை தான் வேஸ்ட் பண்ணும். அதே நேரத்தில் நான் இதையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க, நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இதையும் சேர்த்து பண்ணலாமா, ஏதாவது ஒரு மெத்தடை நான் போடும்பொழுது ஆல்ரெடி நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கூட இந்த மெத்தடையும் நான் ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு ஒரு நேரத்தில் ஒரு மெத்தடை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரெட் தாரா மந்த்ரா சொல்கிறீங்களா, அதை மட்டுமே சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் க்ரீன் தாரா மந்த்ராவும் சேர்த்து சொல்லலாமா, இல்லை க்ளீம் மந்த்ரமும் சேர்த்து சொல்லலாமான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் இன்னொரு மெத்தடை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஹோப்போனோப்போனோ மெத்தட், அப்படி இல்லைனா 2 கப் மெத்தடை நீங்கள் எடுங்க. ஏன்னா இந்த 2 மெத்தடும் உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டியை நீக்கும். இந்த 2 மெத்தடு கூட நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிற அந்த குறிப்பிட்ட நபரோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விலகி இருக்கீங்க. அதாவது நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, உங்கள் கூட ஒரு பெரிய பிரச்சனை, உங்களை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாரு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் மட்டுமே நீங்கள் இந்த ஹோப்போனோப்போனோ மெத்தட், அப்படி இல்லைனா 2 கப் மெத்தட், அப்படியும் இல்லைன்னா நீங்கள் அந்த சாண்டிங் மெத்தட் இருக்குது, எம் சாண்டிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது.
இதை 3த்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்திட்டு ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் அடிஷ்னலாக பண்ணும்பொழுது உங்களுக்கு வெற்றி ரொம்ப விரைவாகவே கிடைக்கும். ஆனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் 2-3 மெத்தடை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி, அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாகும். ஏன்னா 2-3 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்களே உறுதி பண்ணிக்கிறீங்க நீங்கள் விரும்புகிற அந்த பொருள் உங்ககிட்ட இல்லைன்னு. நீங்கள் அதிக நேரம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு தோன்றும். நீங்கள் விரும்புகிற அந்த பொருள் இப்போதைக்கு உங்கள் கிட்ட இல்லை, அதற்காக தான் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும். இந்த உணர்வு நிலை அந்த இல்லாமையிலேயே உங்களை வச்சுருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 மணி நேரம் நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதாவது அந்த மெத்தடை பேஸ் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும், உங்களுக்கு ரொம்ப விரைவாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் அந்த மெத்தடை முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக அந்த மெத்தடில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப விரைவாகவே ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு மெத்தடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதற்கான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மெத்தடும் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் கரண்ட்டாக நீங்கள் விரும்புகிற விஷயம் நடந்துட்ட மாதிரி தான் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க. ஒவ்வொரு மெத்தடும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஏன் அதை திரும்பவும் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய மனதளவில் அந்த விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் சந்தோஷமான உணர்வு நிலைகளை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம மனதளவில் நீங்கள் முழுமையாக சந்தோஷத்தோடு வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 டைமென்ஷன் வேர்ல்டில் நீங்கள் விரும்புகிற சம்பவம் நடந்தே தீரும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி வீடு, கார், நினச்ச உத்தியோகம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக உங்களால் ஈர்க்க முடியுது. ஆனால் குறிப்பிட்ட நபர்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக அது தெரியுது. அதற்கான காரணமும் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க. நீங்கள் உயர்ந்த இடத்துல வச்சுருக்கும் பொழுது அந்த பொருள், அதாவது அந்த நபர் அவங்க உயர்ந்த இடத்துலையே தான் இருப்பாங்க, உங்கள் கிட்ட அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் அவங்கள அடையிறதுக்கான எல்லா தகுதியும் உங்கள் கிட்ட இருக்குன்றத முதல்ல நீங்கள் உணரணும். இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி அதிர்ஷ்டசாலியோ அந்த நபர் கிடைச்சா அதே மாதிரி அந்த நபரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 2 பேருமே சமமானவர். நான் நீங்கள் விரும்பும் அந்த நபரை குறைச்சி மதிப்பிட சொல்லலை, நீங்கள் 2 பேருமே சமமானவர். அந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட தான் ரொம்ப உயர்ந்த குவாலிட்டிஸ் இருக்குது, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமான பணம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் அவங்கள உயர்ந்த ஒரு விஷயமாகவே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உயர்வான இடத்துலையே தான் இருக்கும். அவங்கக்கிட்ட டாமினன்ட் கேரக்டர் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரியானவர் தான், சமமானவர்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தில் நீங்களும் உயர்ந்தவராக இருக்கலாம், சில விஷயங்களை அவங்களும் உயர்ந்தவராக இருக்கலாம். அதனால் 2 பேருமே உயர்ந்தவர்கள் தான். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், விரைவிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஃபைனலாக நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் கரெக்டாக தேர்வு பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்கள் எல்லாம் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அது மேலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மொத்த நேரமும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், உங்களுடைய காதல் உங்களை தேடி வரும், இது நிச்சயம். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த முக்கியமான வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.